நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த பேப்பரை நீங்க செலக்ட் பண்ணிருக்கவங்க அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சிறப்பு கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான நான் யூனிட் வைஸா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து உதவியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1 சிறப்பு கல்விக்கான அறிமுகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பார்ப்போம். இதுல ஒரு 4 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்வி ஒருங்கிணைப்பு மற்றும் சேர்த்தல். சிறப்பு கல்வி ஒருங்கிணைப்பு மற்றும் சேர்த்தல். செகண்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு பள்ளிகள். சிறப்பு பள்ளிகளை பத்தி ஏதாவது क्वेश्चन கேட்பாங்க. செகண்ட் क्वेश्चन வந்து சிறப்பு பள்ளிகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்வி ஊனமுற்ற குழந்தைகளுக்கான அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள தடை அல்லது உரிமைகள். சிறப்பு கல்வி ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள தடை அல்லது உரிமைகள். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்விக்கான தடைகள். சிறப்பு கல்விக்கு என்னென்ன தடைகள் இருக்கு? இந்த 4 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்வியின் கோட்பாடுகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். தேர்ட் क्वेश्चन பாருங்க, சிறப்பு கல்வியின் வரம்புகள். இந்த மூணுல ஒன்னு உங்களுக்கு எக்ஸாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, குறைபாடுகள் மற்றும் அதன் கல்வி தாக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் நிலை மற்றும் கொள்கைகள் மற்றும் தரநிலைகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, ஊனமுற்ற நபர்களின் கல்வி தாக்கங்கள் மற்றும் தேவைகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க, RBWD சட்டம் 2016 படி குறைபாடுகளின் வகைகள். இந்த 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அறிவுசார் இயலாமை அல்லது மனவளர்ச்சி குறைவானவர். அறிவுசார் இயலாமை அல்லது மனவளர்ச்சி குறைவானவர். செகண்ட் क्वेश्चन பாருங்க, மன நடத்தை அல்லது மனக்கோளாறுகள். தேர்ட் क्वेश्चन பாருங்க, குறைபாடுகளின் பண்புகள். இந்த 3 5 மார்க் क्वेश्चन உங்களுக்கு முக்கியமானது. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, அடையாளம் மற்றும் மதிப்பீடு. இதுல 10 மார்க் क्वेश्चन ஒரு 4 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பல குறைபாடுகளை அடையாளம் காணுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். செகண்ட் क्वेश्चन பாருங்க, செயல்பாட்டு மதிப்பீடு, கல்வி மதிப்பீடு மற்றும் பரிந்துரை. தேர்ட் क्वेश्चन பாருங்க, கற்றல் குறைபாடுகளை அடையாளம் காணுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, மனநடத்தையின் அடையாளம் மற்றும் மதிப்பீடு. இந்த 4 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பார்வை குறைபாட்டை கண்டறிதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். செகண்ட் क्वेश्चन பாருங்க, செவித்திறன் குறைபாட்டை கண்டறிதல் மற்றும் மதிப்பீடு செய்தல். தேர்ட் क्वेश्चन பாருங்க, உடல் ஊனமுற்றோரின் அடையாளம் மற்றும் மதிப்பீடு. அடுத்து யூனிட் 4 கல்வி திட்டம் மற்றும் பிற ஆதரவு சிகிச்சை தலையீட்டு உத்திகள். இதுல 10 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन முக்கியமானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பல குறைபாடுகள் உள்ளவர்களுக்கான சிகிச்சை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். செகண்ட் क्वेश्चन பாருங்க, இரத்த கோளாறு உள்ளவர்களுக்கான சிகிச்சை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க, மனநடத்தை கொண்ட நபர்களுக்கான சிகிச்சை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 2 क्वेश्चन முக்கியமான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில்நுட்பத்தின் பயன். செகண்ட் क्वेश्चन பாருங்க, அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான சிகிச்சை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். இது 4th क्वेश्चन. அடுத்து 5th क्वेश्चन பாருங்க, சட்டம் மற்றும் கொள்கைகள். இதுல 10 மார்க் क्वेश्चन 2 क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில மற்றும் மத்திய அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் உத்திகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016. இது 2 क्वेश्चन முக்கியமானது. அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 2 क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம் 1992. செகண்ட் क्वेश्चन பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995. ஓகே, தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த பேலன்ஸ் இருக்க 2 பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம். தேங்க் யூ.